அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து கோயில்களில் சக்தி பீடம் இருக்கக்கூடிய கோயில்கள் பார்த்திங்கன்னா, அதில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்ட்டு ஒரு 3 தேவதைகள் நம்ம பார்க்க முடியும். சக்தியினுடைய அம்சங்கள். இதில் இந்த ஆர்டர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே அதில் அடங்கியிருக்கு. இப்போ இச்சாசக்தின்னா என்னது? டிசையர்ன்னு நினைக்கிறோம். ஆனால் டிசையர் தவிர்த்து வேறு எந்த உணர்வுகள் வந்தாலுமே அது இச்சாசக்தி. சுருக்கமாக சொல்லணுன்னா, நம்ம மனம்னு எதை சொல்கிறோமோ அதுதான் இச்சாசக்தி. அதுக்கு மேலே நமக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஆனால் அதை டைரெக்டாக நம்ம மனதில் தோன்ற எண்ணங்கள், உணர்வுகளை டைரெக்டாக அதை ஒரு ஆக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. கிரியாசக்திக்கு போகக்கூடாது. கிரியைக்கு போயிடக்கூடாது. கிரியைன்னா ஆக்ஷன். அதனால தான் அவங்க பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இச்சாசக்தி அதுக்கப்புறம் ஞானசக்திக்கு போயிட்டு கிரியாசக்திக்கு வருது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது பாருங்கள், லே அவுட். ஸோ அந்த ஞானம்ங்கிறது அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானசக்தி. ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன ரியலைசேஷன், நமக்கு சாய்ஸ் எடுக்கக்கூடிய, தோன்றதெல்லாம் பண்ணணும்னு இல்லை, தோன்றதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்கிறோம். என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கூட நம்முடைய இன்டலெக்டை பொறுத்தது, நம்முடைய அனுபவம், நம்முடைய புற அறிவுகளை பொறுத்து அது அமையும். ஆனால் நம்ம ஞானம் என்ன சொல்லுது? யூ ஹேவ் எ சாய்ஸ் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவே தான் ஞானம்னு சொல்லுதோம். நன்றி.